நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிணைந்து 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பு செய்து நிவாரணம் வழங்கிட வேண்டும். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தி மின்னணு வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய வேண்டும். பாராளுமன்றத்தில் புகை குண்டு வீசியது குறித்து கேள்வி எழுப்பிய 146 பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், SDPI, மக்கள் அதிகாரம் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் NT இடிமுரசு முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்வில் திருவாரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் வடிவழகன், வழக்கறிஞர் கீதா செல்வம், மாவட்ட துணை செயலாளர் கோவி கணேசன் மற்றும் மாநில, நகர, ஒன்றிய, கிளை முகாம் பொறுப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா, குஜராத்துக்கு ஒரு நீதியா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, மின்னணு வாக்குப்பதிவு முறையே வேண்டாமே, வேண்டும் வேண்டும் வேண்டுமே, வேண்டும் வேண்டும் வேண்டுமே, வேண்டும்